அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஸ்மைல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் சார்பாக +2 முடித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்காக கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான ஸ்மைல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் வழங்கும் கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்மைல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் வழங்கும் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.smilewelfarefoundation.com. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் ஸ்மைல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் இந்த கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கு நாம் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி இந்த மெனுலேயே ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுல ஸ்மைல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் கல்வி உதவித்தொகை பற்றிய முழு விவரங்களுமே கொடுக்கப்பட்டிருக்கும். விண்ணப்பிப்பதற்கான லிங்கும் இந்த இணையதளத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்மைல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் கல்லூரி செல்ல விரும்பும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவியர்களின் கவனத்திற்கு சாதனா கல்வி உதவித்தொகை திட்டம் 2025. ஸ்மைல் வெல்ஃபேர் அறக்கட்டளை பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு பள்ளி படிப்பிற்கு பின் உயர்கல்வியை தொடர சாதனா கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் உதவுகிறது. 2004ஆம் ஆண்டு முதல் இதுவரை 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளார்கள். உங்களுக்கு தெரிந்த இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற தகுதியுள்ள மாணவர்களை சாதனா திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ஊக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தகுதி வரம்பு 2025 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள், பொருளாதாரத்தில் விளிம்பு நிலை, ஒற்றை பெற்றோர் அல்லது பெற்றோரை இழந்தவர்கள், உடல் ஊனமுற்றோர் மற்றும் ஊனமுற்றவர்களின் குழந்தைகள், அதிக பெண் குழந்தைகளை கொண்ட பெரிய குடும்பங்கள், கல்வியில் சிறந்து விளங்குபவர்கள், அரசு பள்ளி குழந்தைகளுக்கு முன்னுரிமை. இவ்வாறு இதற்கான தகுதி வரம்பு கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கீழே உள்ள லிங்க் மூலம் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யவும் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 22 ஜூன் 2025 விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் ஆகும். விண்ணப்பம் பூர்த்தி செய்ய ஏதேனும் உதவி தேவைப்படும் பட்சத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு தொலைபேசி எண்கள் கொடுத்திருக்காங்க. 4 தொலைபேசி எண்கள் இருக்கு. இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிப்பதற்காக இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி கூகுள் ஃபார்ம் ஃபார்மேட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். எஜுகேஷன் லைஃப் சாதனா 2025 அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படி கொடுத்திருக்காங்க. இதுலயும் சாதனா உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. தாய் அல்லது தந்தையுடன் மட்டும் வசிக்கும் பிள்ளைகள், பெற்றோரை இழந்தவர்கள், ஊனமுற்ற மாணவர்கள், ஊனமுற்றவர்களின் குழந்தைகள், பொருளாதாரத்தில் விளிம்பு நிலை அல்லது அதிக பெண் குழந்தைகளை கொண்ட பெரிய குடும்பங்கள் மற்றும் கல்வியில் சிறந்து விளங்குபவர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியுள்ளவர் ஆவார்கள். அரசு பள்ளி குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இந்த திட்டத்தில் உதவி பெற தகுதியுள்ளவர்கள். சுயநிதி கல்லூரிகளில் கேபிடேஷன் கட்டி படிப்பவர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க இயலாது. உதவி பெறுவது கடினம். சுயநிதி பொறியியல் கல்லூரியில் மெரிட் மூலம் சேராமல் கேபிடேஷன் கட்டி சேர்பவர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதி இல்லை. நேர்காணலுக்கு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டால் நாங்கள் அழைக்கும் இடத்திற்கு விண்ணப்பிக்கும் மாணவரும் பெற்றோர் ஒருவரும் கட்டாயம் வர வேண்டும். உங்களுக்கு போக்குவரத்து செலவு தொகை கொடுக்கப்படும். நீங்கள் இந்த கல்வி உதவி திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டால் வருடம் ஒரு முறை சென்னையில் நடைபெறும் ஆண்டு கூடுகைக்கு வர வேண்டும். நீங்கள் சென்னையை சார்ந்த மாணவராக இருந்தால் எங்களுடைய வேலை வாய்ப்பிற்கான பயிற்சி வகுப்பில் பங்கு பெறலாம். தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் கல்லூரி செமஸ்டர் தேர்வில் தோல்வி அடைந்தால் அந்த செமஸ்டருக்கான உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்படும். சாதனா கல்வி உதவி திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் கல்வி இடைநிறுத்தம் செய்யக்கூடாது. கல்வி இடைநிறுத்தம் செய்ய மாட்டோம் என்ற உறுதி அளித்தால் மட்டுமே உதவித்தொகை வழங்கப்படும். கல்வி உதவி பெற்ற மாணவர்கள் படிப்பிற்கு பின் கட்டாயம் தங்கள் குடும்பத்திற்கு உதவ வேண்டும். படித்துவிட்டு வேலை செய்யாமல் இருந்தால் இந்த உதவி திட்டம் பயனற்றதாகிவிடும். மேற்கூறிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும் இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பி வைக்கவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த டிக்ளரேஷன் டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஸ்டூடெண்ட் நேம், உங்க நேம் எழுதிக்கோங்க, மொபைல் நம்பர், பெற்றோர் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பிறந்த தேதி, வயது, பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க. படித்த பள்ளி என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ளீர்களா? எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அரசு விடுதி மாணவர் எனில் விடுதி பெயர், நீங்கள் அரசு விடுதியில் தங்கி படித்த மாணவராக இருந்தால் அதை குறிப்பிடவும். அடுத்ததாக சாதி டிக் பண்ணிக்கோங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் என்டர் பண்ணிக்கோங்க. 12ஆம் வகுப்பு பாடப்பிரிவு என்டர் பண்ணிக்கோங்க. 12வது வகுப்பு தேர்வு கால் டிக்கெட் எண், 12th மார்க் டோட்டல், 12th மார்க்ஸ், 12th இங்கிலீஷ் மார்க்ஸ், 12ஆம் வகுப்பின் முக்கிய பாடமும் அதன் மதிப்பெண்களும், உங்களது முக்கிய 4 பாட மதிப்பெண்களை கீழே உள்ளவாறு நிரப்பவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க மார்க்ஸ் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து உங்க விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு SMS அல்லது இமெயில் வழியா கன்ஃபர்மேஷன் தெரிவிக்கப்படும்.
அறிவிக்கப்படும். அதன் பிறகு உங்களது விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியான மாணவர்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படும். நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள். நேர்காணலில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஸ்மைல் ஃபவுண்டேஷன் வழங்கும் சாதன கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். ஆகவே 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி பயில விரும்பும் ஏழை எளிய மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.